ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மீஷோலேருந்து வாங்கின லேட்டஸ்ட்டாக வந்த சில பொருட்களோட அன்பாக்சிங்கும் ரிவ்யூவும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வீடியோஸை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். கேர்ள்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஜரி ஒர்க் ப்ளவுஸ் தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து மெட்டீரியல் தான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு. கரும் பச்சை கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் கொடுத்துருந்தாங்க. 2 சைடு ஹேண்டில்லையுமே ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துட்டு லீஃப் டிசைன் கொடுத்துருந்தாங்க. அங்கங்கே ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப வந்து அழகாக வந்து கொடுத்துருந்தாங்க. மஸ்ட் பை ப்ராடக்ட்னு கூட வந்து சொல்லலாம். இது வந்து நான் 495க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப ஒர்த்து. ஏன்னா நம்ம வந்து 2000 3000 போட்டு இந்த மாதிரியான ப்ளவுசஸ் எல்லாம் வாங்குவோம். தனியாக ஸ்டிச் பண்ணுறதுக்குமே வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரியான ப்ளவுசஸ் வந்து நம்ம வாங்கி தைச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்குமே இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச டிசைனாக வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன கலருமே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. டீட்டெயிலிங்லாம் ரொம்ப வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஹேண்ட் ஒர்க்காக இருந்தாலுமே வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெர்மன் சில்வர் ட்ரே தான் வாங்கியிருந்தேன். இது செட் ஆஃப் 2வாக கிடச்சிச்சு. ஒன்று வந்து 8 இன்ச்சும் இன்னொன்று வந்து 6 இன்ச்சும் வந்து கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் வந்து ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பூஜையோ இல்லை ஹோம் டெக்கரேஷனுக்காகவோ இல்லை ஃபங்க்ஷனுக்காகவோ இந்த ட்ரேவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து அழகாக இருக்குது. இதே மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்லேயுமே நான் ஒரு ட்ரே வந்து போன வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வேணுனாலும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட லிங்க் எல்லாமே வந்து நான் கீழவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. கீழவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்ட் மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. மைன்யூட்டான வந்து ஒர்க்குமே வந்து பண்ணியிருக்காங்க. வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இதில் வந்து எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றதையுமே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த ப்ராடக்டை வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். வீடியோஸில் காட்டுற சில பொருட்கள் வந்து சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கும். நான் அதுக்கு வந்து ரிலேட்டடான ப்ராடக்ட் வந்து லிங்க்குமே வந்து கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொரியன் இயரிங்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து செட் ஆஃப் 2 வந்து கிடச்சிச்சு. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு இயரிங்ஸும், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் டிசைனில் வந்து இருக்க மாதிரியான ஒரு பேர்ல் வச்ச இயரிங்கும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரெண்டுமே வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. 130 ருப்பீஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 இயரிங்ஸுமே நான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்லேயுமே காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி நிறைய யூனிக்கான இயரிங்ஸ் எல்லாமே வந்து மீஷோவில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரைஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ரீசனபிளாகவுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன்று, உங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, இப்போ தான் ஃபுட்டு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இதுதான். இது வந்து ஒரு சிலிக்கான் வந்து பவுல். ஸோ அது வந்து ஸ்பூனோட கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் மட்டும் உட்டனில் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க அந்த ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கானில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து செக்ஷன் பவுல்னே சொல்லலாம். ஸோ நான் ஒரே இடத்துல வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து சாப்பாடு வந்து எங்கேயுமே ஸ்பில் ஆகாது. ஸோ ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அன்பிரேக்கபிள் அண்ட் வந்து மைக்ரோவேவ் அண்ட் வந்து டிஷ்வாஷர் ரெண்டுலேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா அந்த உட்டு வந்து பார்த்திங்கன்னா பேம்புவால் வந்து செஞ்சுருக்காங்க. இதை வந்து 190க்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த எம்டிஎஃப் போர்டில் செஞ்சுருக்கக்கூடிய இந்த கிச்சன் ரேக் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 2 டயரில் இருக்கும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம தான் அசெம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஏற்ற அந்த அசெம்பிள் பண்ணுறதுக்கு ஏற்ற அந்த ஸ்க்ரூ அண்ட் வந்து ஆணி ரெண்டுமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து அசெம்பிள் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா ஃபஸ்ட் ட்ரேயில் வந்து ஆயிலெலாம் வைக்க வந்து கரெக்டாக இருந்துச்சு. செகண்ட் ட்ரே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருந்தனால என்னால் வந்து அதில் செராமிக் சால்ட் பவுலை வந்து வைக்க முடியலை. ஸோ அதனால் இந்த ப்ராடக்டை நான் ரிட்டர்ன் போட்டேன். இதை நான் 300 சம்திங் தான் வாங்கியிருந்தேன். பட் நல்லா இருந்துச்சு. என்னோடய பவுல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தனால என்னால் வந்து அந்த செராமிக் பவுலில் வந்து இதை வைக்க முடியலை.
நான் அதனால இத ரிட்டர்ன் போட்டுட்டு அதுக்கு பதிலா வேற ஒண்ணு வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் இதில வந்து வச்சுமே காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து செராமிக் ஆயில் பாட்டில் அதையுமே வச்சு காமிக்கிறேன். மித்ததையுமே வச்சு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து நியூ பார்ன் பேபி ட்ரெஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து பேக் ஆஃப் 3 வந்து குடுத்துருந்தாங்க. இது பேபி ட்ரெஸ்னால அவ்ளோ ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. தொட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ இதா இருந்துச்சு. 3மே வந்து நல்ல அட்ராக்ஷனா வந்து இருந்துச்சு கலருமே. 3 கலருமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இத வந்து நான் 357க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நம்மளுக்கு வந்து 0 மந்த்லேருந்து 18 மந்த்ஸ் வரைக்குமே வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம ஃபுல்லா வந்து கவர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குளிர் சீசனுக்கு. இதோடவே வந்து நெறைய இன்னும் கலரும், டிசைனும் வந்து நெறையாவே குடுத்துருந்தாங்க. ரொம்ப அட்ராக்ஷனா இருந்துச்சு. ஒண்ணு வந்து நேவி ப்ளூ குடுத்துருந்தாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி கலர்ல வந்து குடுத்துருந்தாங்க. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில வந்து நெறைய டிசைன்ஸ் வந்து இருந்துச்சு. காரு, பொம்மை ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸ்லயுமே குடுத்துருந்தாங்க. ரொம்ப வந்து அழகா இருந்துச்சு. உங்க கண்டிப்பா வீட்ல வந்து குட்டி உங்க குழந்தைங்க வீட்ல யாராவது கிட்ஸ் இருந்தா இருந்தா கண்டிப்பா இத வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு 400க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 ட்ரெஸ்ஸஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுவும் பக்கா குவாலிட்டில வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா தான் பார்க்க போறோம். ஹேண்டில் மட்டும் உடன்ல வந்து குடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதில வந்து ஒரு 3 விதமான ஸ்பேச்சுலா வந்து குடுத்துருந்தாங்க. 2 பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து சூப்பு இல்லன்னா குழம்பு இந்த மாதிரியான ஊத்துறதுக்காக ஒரு ஸ்பேச்சுலா. இன்னும் 2 பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு தோசை திருப்பி, இன்னொன்னு வந்து ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து திருப்பறதுக்கு 2 வந்து குடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு. இத வந்து ஒரு 228 கிட்ட நான் வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் வந்து பக்கா. தேவைப்பட்டவங்களுக்கு வாங்கிக்கோங்க. இதோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இது வந்து 3 இன் 1 கொலாண்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து குடுத்துருக்காங்க. இது ரொம்ப கிச்சனில் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுன்னே நான் சொல்லுவேன். மேலே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காயெல்லாம் கிரேட் பண்ணுறதுக்கு வந்து உரிய அந்த இது வந்து அந்த மூடியிலே வந்து குடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பவுல் பார்த்தீங்க அப்படின்னா, கொலாண்டரா குடுத்துருந்தாங்க. கீழ வந்து ஒரு பெரிய பவுல் குடுத்துருந்தாங்க. இப்ப நம்ம இதிலேயே வந்து காய்கறிகள அலசிட்டு, இதிலேயே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் வந்து இதிலேயுமே வந்து நம்ம வந்து காய் வந்து சீவி வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நல்ல பெரிய பவுலாவுமே வந்து இருந்துச்சு. இத நான் 428 ருப்பீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நார்மலா வந்து காய்கறிகள் கழுவுறதுக்கு தனியா, சீவுறதுக்கு தனியா, ஸோ இந்த மாதிரி நெறையா பவுல் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலா இந்த ஒரே ஒரு பவுல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து கிச்சனுக்காக வாங்குன மேட். இது வந்து 2 வந்து குடுத்துருந்தாங்க. ஒண்ணு வந்து லாங்கா இருக்கக்கூடிய மேட் ஒண்ணு, இன்னொன்னு வந்து நார்மல் சைஸ்ல இருக்கக்கூடிய மேட் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இத வந்து 200 சம்திங்க்கு தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மேட் இந்த சைஸ் இருந்துச்சு. இன்னொரு பெரிய மேட் பார்த்தீங்கன்னா, இதிலே டபுள் சைஸ்ல இருந்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு வந்து குடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் இத வந்து மெயினா வந்து கிச்சனுக்காக தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சனால தான் இந்த கலர் சூஸ் பண்ணேன். இதில நெறைய கலர்ஸுமே வந்து அவைலபிளா இருக்கு. நம்பி வாங்கலாம். குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் உங்களுக்கு பாருங்க இப்ப காட்டுறேன். முன்னாடி, பின்னாடி 2மே வந்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து இத வந்து வாஷ் பண்ணிட்டு, இது அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றதையுமே நான் வந்து சொல்றேன். நெக்ஸ்ட்டுமே வந்து ஒரு பார்ட்டிஷன் பாக்ஸ் பார்க்க போறோம். நார்மலா நம்ம வந்து 4 பார்ட்டிஷன் இருக்க வரையான பாக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். பட் இதில பார்த்தீங்க அப்படின்னா, 6 பார்ட்டிஷன் இருக்கக்கூடிய பாக்ஸு. இதில 2 வந்து குடுத்துருந்தாங்க. 2 பாக்ஸ் வந்து குடுத்துருந்தாங்க. ஒரு 400க்குள்ள வந்து இதோட ரேட் வந்து வந்திருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு இதுலயுமே நம்ம வந்து ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பருப்பு ஐட்டம் ஸோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பருப்பு ஐட்டம் வந்து நம்ம போட்டு வைக்கலாம். ஸோ இது எல்லாமே ஏர் டைட்டா இருக்கு. அதனால வந்து ஒண்ணோட ஒண்ணு வந்து கண்டிப்பா வந்து கலக்காது. நீங்க எந்த பாக்ஸ்ல போட்டிருக்கிறது தேவையோ, அந்த மூடிய மட்டும் ஓப்பன் பண்ணி எடுக்குறாப்புல இருக்கும். குவாலிட்டி வைஸுமே வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம நெறையா பாக்ஸஸ்ல வந்து தனித்தனியா போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரே ஒரு பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப பருப்பு ஐட்டம்லாம் இருந்தா, அத இந்த ஒரே பாக்ஸ்ல போட்டுக்கலாம். இல்லாட்டி பயறு ஐட்டம், இல்லாட்டி நம்ம சிறுதானியம்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சுக்கலாம். இத நம்ம வந்து கவுண்டர் டாப் அந்த மாதிரி கிச்சன்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். உள்ள இருக்க அந்த ஸ்லைட வந்து எடுத்துட்டு கூட நம்ம வந்து சிங்கிள் பாக்ஸா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸே பெருசாக இருந்துச்சு. செராமிக் அண்ட் கிளாஸ் ஐட்டம் பயங்கர சேஃபாக வந்து அனுப்பிவிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் தான். 1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் இருக்க டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை 850 சம்திங்க்கு நான் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இதோட மூடி வந்து ஏர் டைட்டாக இருக்காது. ஜஸ்ட் வந்து நம்ம மேலே வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இன்னொரு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து நல்லா இருந்துச்சு. இன்னொன்று பாருங்களேன், மூடி வந்து உள்ள வரைக்குமே வந்து போகலை. அது மட்டும் கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்துச்சு. பட் வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டிஸ்பென்சரோட அந்த மவுத் பார்த்திங்க அப்படின்னா இந்த பறவையோட அலகெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஷேப் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்ச ஒரு ப்ராடக்ட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டோரேஜ் ஜார் தான் வாங்கியிருந்தேன். உள்ளே வந்து கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. வெளியே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 500 ml. குவாலிட்டி வைஸ் வந்து பக்கான்னு சொல்லலாம். ப்ரீமியம் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நான் வந்து 700 சம்திங்க்கு வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து ஒரு 6 பவுல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் ஸ்டாண்டு தான் வாங்கியிருந்தேன். இதை நம்ம வந்து ஸ்டடி டேபிளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய கிட்ஸுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். இது வந்து நான் 2 வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 291க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எந்த இடத்துல வேணால் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா வந்து இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஃபோல்ட் பண்ணி ஓரமாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு, மொபைல் வைக்கிறதுக்கு, டேப் வைக்கிறதுக்கு அண்ட் வந்து பென்சில்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ராயர் மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த டேபிளோட ஹைலைட். ஏன்னா நம்ம சில டைம் வந்து கிளாஸஸ்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில்